கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. காரிருளில் தீபம் நீரே, கடும் வெயிலில் நிழலும் நீரே. காரிருளில் தீபம் நீரே, கடும் வெயிலில் நிழலும் நீரே. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. அடைக்கலும் உம்மை என்று யாரும் இல்லை, அடைக்கலும் உம்மை என்று யாரும் இல்லை. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. சொந்தமானவர் எல்லாம் வெறுத்தாலும், பெற்றவர்கள் என்னை மறந்தாலும், சொந்தமானவர் எல்லாம் வெறுத்தாலும், சொந்த ரத்தம் சிந்தி எந்தனையே, சொந்த ரத்தம் சிந்தி எந்தனையே சொந்தமாக்கி கொண்டவரே ஏசையா, சொந்தமாக்கி கொண்டவரே. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. நான் நடந்த நேரங்களில் மரண இருளில் பள்ளத்தாக்கில், நான் நடந்த நேரங்களில் கோலும் தடியும் கொண்டு தேற்றினீரே, கோலும் தடியும் கொண்டு தேற்றினீரே. கொல்கதா நாயகனே, எந்தன் கொல்கதா நாயகனே. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா. காரிருளில் தீபம் நீரே, கடும் வெயிலில் நிழலும் நீரே. காரிருளில் தீபம் நீரே, கடும் வெயிலில் நிழலும் நீரே. கண்மணி போல் காப்பவரே கோடான கோடி ஸ்தோத்திரமையா.
துன்பத்தில் இன்பம் தந்தி நன்றி ராஜா, துன்பத்தில் இன்பம் தந்தி நன்றி ராஜா, துயரத்தில் ஆறுதல் தந்தி நன்றி ராஜா, துயரத்தில் ஆறுதல் தந்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, சாரோனின் ராஜா. சோர்விலே பலன் தந்தி நன்றி ராஜா, சோர்விலே பலன் தந்தி நன்றி ராஜா, சோதனையில் ஜெயம் தந்தி நன்றி ராஜா, சோதனையில் ஜெயம் தந்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, சாரோனின் ராஜா. துக்கத்திலே மகிழ்ச்சி தந்தி நன்றி ராஜா, துக்கத்திலே மகிழ்ச்சி தந்தி நன்றி ராஜா, பாடுகளில் பொறுமை தந்தி நன்றி ராஜா, பாடுகளில் பொறுமை தந்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, சாரோனின் ராஜா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். 1978ஆம் ஆண்டில் இருந்து காலட்சேபம் வடிவிலே சுவிசேஷத்தை கிராமங்களில் அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் காலட்சேபத்தை கிராமங்களில் அதிகமாய் அறிவித்து வருகிறேன். பாடல் கேசட்டுகளை வெளியிட உதவி செய்த தேவன் இந்த காலட்சேப கேசட்டை வெளியிடும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்தார். அநேகருடைய விருப்பத்தின்படி இந்த காலட்சேப கேசட்டை வெளியிடுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா லாசரு சம்பவத்தை கதா காலட்சேபமாக இன்னிசையில் நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். இப்பொழுது என்னுடைய மகள் பிரேமா இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இருந்து சில வசனங்களை வாசிப்பாள். கவனமாய் கேளுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்வானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிகைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்வானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். செல்வந்தன் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். செல்வந்தன் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். பட்டு ஆடை பளபளக்க பொன்மோதிரம் மினுமினுக்க. பட்டு ஆடை பளபளக்க பொன்மோதிரம் மினுமினுக்க. பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான்.
வாழ்வு போதும் என்று உல்லாசமாய் அவள் வாழ்ந்து வந்தாள். உலக வாழ்வு போதும் என்று உல்லாசமாய் அவள் வாழ்ந்து வந்தாள். தேவனையே நினைக்காமல் தினம் வாழ்ந்தான் செல்வந்தனே. தேவனையே நினைக்காமல் தினம் வாழ்ந்தான் செல்வந்தனே. சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் செல்வந்தன், சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் செல்வந்தன், சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். இப்படி சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நாளுக்கு ஒரு உடை உடைத்தினான், நாளுக்கு ஒரு ஆகாரம், விதவிதமான ஆகாரங்களை சாப்பிட்டான். தேவனை நினைக்க அவனுக்கு நேரமே கிடைக்காமல் போய்விட்டது. இந்த உலக வாழ்வு சதமென்று அவன் எண்ணிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, 1936ஆம் ஆண்டிலே இந்த ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம் கடைசியாக மாண்டு போன போது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொன்னை வெள்ளியும் விட்டு விட்டு போனானா. அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? ஒருவருக்கு ஒரு காசு சல்லி காசு கொடுத்ததில்லை. ஏராளமான வரியெல்லாம் வசூல் பண்ணி ஏகமா மூட்டை மூட்டையா பொண்ணு வெள்ளியும் சேர்த்து வச்சான். அவனுக்கு தீராத வியாதி. 20 வகையான சாப்பாடு 20 தட்டுல கொண்டு வருவாங்களாம். அது எல்லா தட்டையும் வாங்கி வாங்கி முகந்து பார்த்து அனுப்பி விடுவான். 20வது தட்டில கேழ்வரகு கூழ் வருமா, அதை தான் சாப்பிடுவான். எவ்வளவு பெரிய பணக்காரன், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுகமான வாழ்வை கொடுக்கிறார், வளமான வாழ்வை கொடுக்கிறார் என்றார். மக்கள் நம்புகிறதே கிடையாது. தேவனை மறந்து எங்கெங்கோ இந்த ஐஸ்வர்யனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் இந்த ஐஸ்வர்யன் வீணாக தன் வாழ்நாளை எல்லாம் கழித்து கொண்டான். இந்த உலகம் ஒரு மாயை தெரியுமா? அது ஒரு பாட்டு இப்படி சொல்லுகிறது. நீ காணும் உலக மாயையே, நீ காணும் உலக மாயையே, இயேசு உன்னை அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். நீ காணும் உலக மாயையே, நீ காணும் உலக மாயையே. பூவை போல உன்னல் வாழ்வு செழிக்கலாகுமே. பூவை போல உந்தன் வாழ்வு செழிக்கலாகுமே. காலையிலே தோன்றி மாலை வாடி போகுமே, காலையிலே தோன்றி மாலை வாடி போகுமே. நீ காணும் உலக மாயையே, நீ காணும் உலக மாயையே. உலக மாயை என்று பாட்டுக்காரர் இப்படி சொல்லுகிறான். வேறொரு பாட்டுக்காரர் என்ன சொல்றான் தெரியுமா? மாயை மாயை எல்லாமுமே மாயை, வாகனத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கும் சம்பவங்கள் எல்லாமுமே மாயை. மாமல்லன் சாலமோனும் மாண்புடன் எடுத்துரைத்தான், வேதம் தந்த நீதிதனை வேதமதில் சான்றுரைத்தான். மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே. மானிடரே உள்ளம் அதில் எண்ணி பாருமே, மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே. துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. மன்னன் இயேசு பொன்னடியில் வந்து பாருமே. துன்பமெல்லாம் இன்பமாக மாறி போகுமே. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே. மண்ணிலே மனிதனுடைய வாழ்வு கொஞ்ச காலம்தான், ரொம்ப காலத்துக்கு ஓடாது. ஒரு பக்தன் இப்படி சொல்றான்,
கொஞ்ச கால இரவல் வாழ்க்கைதான், கோடி காலம் வாழ ஆசைதான். கொஞ்ச கால இரவல் வாழ்க்கைதான், கோடி காலம் வாழ ஆசைதான். நீண்ட தூர வெயிலின் பயணம், நீண்ட தூர வெயிலின் பயணம், நிழலுக்காக ஒதுங்கும் நேரம். நீண்ட தூர வெயிலின் பயணம், நிழலுக்காக ஒதுங்கும் நேரம். கொஞ்ச கால இரவல் வாழ்க்கைதான், கோடி காலம் வாழ ஆசைதான். கொஞ்ச கால இரவல் வாழ்க்கைதான், கோடி காலம் வாழ ஆசைதான். கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் இரவலா வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனுஷன் கோடி காலம் வாழ ஆசைப்படுகிறான். ஐயா, 50 வருஷம் 60 வருஷத்துக்கு யாரை கொல்லலாம், யாரை வெட்டலாம், யாரு சுத்த ஏமாத்தலான்னு மனுஷன் நாயா பேயா அலையிறான். 1000 வருஷம் கொடுத்தா மனுஷன் நிலைமை என்ன ஆகும், இந்த நாடு என்ன ஆகும் யோசித்து பாருங்க. 5 வருஷம் ஆட்சியில வந்தா எத்தனை கோடி சேர்த்துறாங்க மந்திரி மாறு, எம்எல்ஏ மாறு, எம்பி மாறு. 1000 வருஷம் இருந்தா என்ன ஆகும் நாடு? கொஞ்சம் சிந்திச்சுதான் பாருங்களேன் நான் சொல்றது. உண்மை பிரியமானவர்களை, இப்படிதான் இந்த ஐஸ்வர்யம் ஏராளமான பணத்தை சேர்த்து வச்சான். ஆனாலும் சுகமில்லை, தேவன் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். பாதை தவறி போன மனிதன் வாழும் உலகில் அலைந்தே திரிந்தான். பரிகாரம் இருந்தும் அழிந்தே மடிந்தான். பாதை தவறி போன மனிதன் வாழும் உலகில் அலைந்தே திரிந்தான். பரிகாரம் இருந்தும் அழிந்தே மடிந்தான். மதிக்கெட்டு நடந்தான் வாழ்வினிலே. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று மதிக்கெட்டு நடந்தான் வாழ்வினிலே. மகிமையை துறந்து மண்ணுருவான, மகிமையை துறந்து மண்ணுருவான மரத நேசரை மறந்தழிந்தான். மரத நேசரை மறந்தழிந்தான். பாதை தவறி போன மனிதன் வாழும் உலகில் அலைந்தே திரிந்தான். பரிகாரம் இருந்தும் அழிந்தே மடிந்தான். கண்டதே காட்சி என்று கொண்டதே கோலம் என்று கண்களின் காட்சியிலே நடந்தழிந்தான். கண்டதே காட்சி என்று கொண்டதே கோலம் என்று கண்களின் காட்சியிலே நடந்தழிந்தான். கல்வாரி சிலுவையில் ஜீவனை ஈந்த, கல்வாரி சிலுவையில் ஜீவனை கர்த்தாதி கர்த்தரை மறந்தழிந்தான்.
கத்தாது கர்த்தரை மறந்தழிந்தான். பாதை தவறி போன மனிதன் வாழும் உலகில் அலைந்தே தெரிந்தான். பரிகாரம் இருந்தும் அழிந்தே மடிந்தான். பாதை தவறி போன மனிதன் வாழும் உலகில் அலைந்தே தெரிந்தான். பரிகாரம் இருந்தும் அழிந்தே மடிந்தான். இப்படியா இருக்கும்போது ஏழை லாசரு ஒரு பிச்சைக்காரன் இந்த பணக்காரனுடைய வீட்டு வாசப்படியில பிச்சை எடுத்து கொண்டிருந்தானா. அவனுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, யாருமே கிடையாது. யார் செய்த பாவம் இவனறியான். யார் செய்த பாவம் இவனறியான். அவன் நிலை அந்தோ பரிதாபமே. யார் செய்த பாவம் அவனறியான். பிச்சைக்காரனாய் பிறந்து வளர்ந்து பிச்சை எடுக்க தான் பிறந்தானோ. பிச்சைக்காரனாய் பிறந்து வளர்ந்து பிச்சை எடுக்க தான் பிறந்தானோ. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அவன் நிலை அந்தோ பரிதாபமே. அவன் நிலை அந்தோ பரிதாபமே. யார் செய்த பாவம் அவனறியான். நாய்களுடனே படுத்து இருந்தான். நாதியற்றவனாய் வாழ்ந்து வந்தான். நாய்களுடனே படுத்து இருந்தான். நாதியற்றவனாய் வாழ்ந்து வந்தான். நாய்கள் நக்கும் அவன் புண்களை. நாய்கள் நக்கிலும் அவன் புண்களை. அவன் நிலை அந்தோ பரிதாபமே. அவன் நிலை அந்தோ பரிதாபமே. யார் செய்த பாவம் அவனறியான். அவன் செய்த பாவமோ, அவன் பெற்றோர் செய்த பாவமோ அவனுக்கு தெரியாது. அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவனுக்கு பயந்து தினமும் வாழ்ந்தான். தேவனுக்கு பயந்து தினமும் வாழ்ந்தான். நித்தமும் சோதனை சகித்தே நடந்தான். நித்திய வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து நித்திய
செய்தார்கள் என்பதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. ஆனால் தினந்தோறும் கர்த்தருக்கு பயந்து பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தான். இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு பணம் இருந்தா ஆண்டவருக்கு கொடுத்து விடுவேன், வீடு இருந்தால் ஆண்டவருக்கு கொடுத்து விடுவேன், எனக்கு பிள்ளைகள் இருந்தால் ஊழியத்திற்கு அனுப்பிடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிச்சைக்காரன் என்ன இருந்தது அவனிடத்துல? அவனிடத்துல என்ன இருந்தது தெரியுமா? ஒன்று சாப்பிட சாப்பாடே கிடையாது. இந்த உலக மக்கள் நிலைமை எப்படி தெரியுமா? பச்சை மரம் கனி கொடுத்தால் பறவை வந்து கூடும், பச்சை மரம் கனி கொடுத்தால் பறவை வந்து கூடும், பட்ட மரம் காய்ந்திருந்தால் யாருக்கு அது லாபம், பணம் இருந்தால் பலன் இருந்தால் சொந்த பந்தம் சேரும், பணம் இருந்தால் பலன் இருந்தால் சொந்த பந்தம் சேரும், தனிமையிலே இளமை தன்னை நினைத்து என்ன நேரும், தனிமையிலே இளமை தன்னை நினைத்து என்ன நேரும், நான் சுமப்பேன் உன்னை ஆதரிப்பேன், நான் சுமப்பேன் உன்னை தாங்கிடுவேன், தனிமையிலும் முதுமையிலும் வருவதிந்த சோகம், நரை விழுந்த போதினிலே அழுது என்ன லாபம், நரை விழுந்த போதினிலே அழுது என்ன லாபம், அழுது என்ன லாபம். பச்சை மரம் கனி கொடுத்தால் பறவை வந்து கூடும், பட்டு போன மரம் காய்ந்திருந்தா யார் வந்து கூடுவா? காசு இருந்தா பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல மதிப்பு. பாக்கெட்டு நிறைய காசு இருந்தா 10 பேரு பின்னால வருவான், எம்எல்ஏ பதவியில இருந்தா பின்னால 10-100 பேர் வருவான், ஒரு மந்திரியா இருந்தா காரு எல்லாம் பின்னால வரும், ஒரு பிரதம மந்திரியா இருந்தா 100,000 காரி பின்னால வரும். நீ காசு இல்லாம போனா உன் சொந்தக்காரன் கூட கூட வர மாட்டான். காசுதாயா கடவுள் என்று சொல்லி இந்த உலகத்திலே மக்கள் அலைகிறார்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பு. ஏழை லாசரு, அவனுக்கு என்று ஒன்றுமில்லை. வியாதி நேரத்தில் அண்ணா அக்கா என்று கூப்பிட அவனுக்கு ஆதரவு இல்லை, அம்மா என்று சொல்லி அழைக்க அவனுக்கு ஆதரவில்லை. சொந்தமில்லை, பந்தமில்லை, தங்குவதற்கு வீடில்லை. அவன் நிலைமை நினைத்து பாருங்கள். நமக்கு வேலை இல்லை, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, புருஷன் இப்படி பிள்ளை இப்படின்னு எதையோ சொல்லிக்கொண்டு நாட்களை கழிக்கிறோம். இந்த ஏழை மனுஷனுக்கு என்ன இருந்தது ஐயா? அவன் தெய்வத்தை நம்பினான். இந்த உலகத்து மக்கள் பணக்காரர்கள் எப்படி பெருமையோடு வாழ்கிறார்கள் என்று ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்க வந்தான். அப்பொழுது மருமகள் வீட்டுக்கு வெளியே வந்தான். அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுன்னு கேட்டான். மருமக என்ன சொன்ன தெரியுமா? ஒன்றுமில்ல, போய் வா என்று சொன்னாள். இதை பார்த்து கொண்டிருந்த மாமியார் உள்ளே இருந்து வெளியே வந்தாளாம். பிச்சைக்காரனை கூப்பிட்டு, டேய் பிச்சைக்காரா இங்கே வா, என் மருமகள் என்ன சொன்னாள் அப்படி என்று கேட்டாளாம் மாமியார். பிச்சைக்காரன் ஆசை ஆசையா இந்த பெரியம்மா எதவோ தரப்போறாங்கன்னு சொல்லி பக்கத்துல வந்தானா. என்ன சொன்னா என் மருமகான்னு கேட்டாள் அந்த மாமியார். அவ சொன்னானா, ஒண்ணுமில்ல போய் வான்னு சொன்னாங்க உங்க மருமகள் என்று. ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த வீட்டுல? நான் சொல்றேன் ஒண்ணுமில்ல போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலாம் மாமியார். பாத்தீங்களா பணக்காருடைய பெருமை? ஒண்ணுமில்லைன்னு சொல்றது கூட ஒரு அதிகாரம் வேணும் என்று சொல்லி இந்த உலக மக்களுடைய நிலைமை அதுதான். இப்படிப்பட்ட உலகத்திலே தான் ஏழு லாசரு தெய்வத்தை நம்பி வாழ்ந்தார்.